பேசாம நடிச்சிருக்காங்க. ஆமாம் தலைவா, பேசாமல் நடிச்சிருக்காரு. அந்த பேசாமலே தன்னுடைய வழியை வந்து அந்த திரையில் காமிச்சிருக்காரு. பயங்கரம். அது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. மாற்றுத்திறனாளிங்க வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வழியை புரியும். இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பார்த்துட்டு அவரே கண்காலிங்க அழுதுட்டு வெளியே ரிவ்யூ சொல்லிட்டு போனார். எப்படி வந்து அருண் விஜய் நடிச்சு காட்டினார் அதே மாதிரி நடிச்சு காட்டினார். எனக்கே கண்காலிங்கிச்சு. செகண்ட் ஆஃப் தரமாக இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா பண்ணும். எல்லாருமே குடும்பத்தோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். படம் வந்து சிறப்பாக இருக்குது சார். பாலா சார் வந்து பாலா இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பொங்கல் வந்து கண்டிப்பாக பாலா பொங்கல், அருண் விஜய் பொங்கல்னே கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அருண் விஜயோட பர்ஃபார்மன்ஸ், பாலா சாரோட டைரக்ஷன் அந்த அளவுக்கு இருக்குது. வழக்கமாக நம்ம வந்து பாலா சார் படம் அப்படின்னா நம்ம ஒன்று யோசிச்சுட்டு போவோம், ஒரு கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வில்லன்களை வந்து போட்டு துவசம் பண்ணுற மாதிரி ஒரு வன்முறையான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். இதில் அப்படி இல்லாமல் ஒரு நெருடலான ஒரு கிளைமேக்ஸாக இருக்குது. அது வந்து வழக்கமான பாலா சாரோட ஃபார்முலாலேருந்து மாறுபட்டு வேறு மாதிரி இருக்கிறது தான் இந்த ப்ளஸ், இந்த படத்துக்கான பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்குன்னா சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் தான். அது எல்லாத்துக்குமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும்போது நம்ம எல்லாருக்குமே அதை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதுதான் வந்து எல்லாருக்குமே இதை ஏற்படுத்தியிருக்கு. அருண் விஜய் தான் சொல்லிட்டேன், அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். கிளைமேக்ஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு என்ன சொல்ல வருது, 80% தேட்டரில் இருக்கிற 80% ஆடியன்ஸ் வந்து அழுதுட்டாங்க. அதுதான் சக்ஸஸ். அவ்வளோதான். புரியல. இல்லை, இது எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. எந்த படத்தையுமே கம்பேர் பண்ண முடியாது. நம்ம பாலா படத்தை ஏற்கனவே நடந்ததை கம்பேர் பண்ணிட்டு போனோம்னா நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சில சீன்ஸை தவிர்த்துட்டு அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். அது குழந்தைங்க பார்க்குறது. மற்றபடி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் சூப்பராக இருக்குண்ணே. பாலா சார் கலகுன்னு கலகிருக்காருண்ணே. அதோட அருண் விஜய் சார் செம்ம நடிப்பு, சான்ஸே இல்லை. செம்மையாக இருந்துச்சு படம். அண்ணா கண்டிப்பாக கம்பேக் தான். வேற லெவலு. பேச்சுவார்த்தையே இல்லாட்டினாலும் அவர் ஆக்ஷன்லேயே பல விதமாக பேசாட்டினாலும் வேற லெவலில் பண்ணிட்டார் அவர். சூப்பராக இருக்குது. பிதாமகனோடலாம் இதெல்லாம் டாப் 10 1 வந்துடும். சூப்பராக நடிச்சிருக்காரு சார். நல்லா இருக்கு. பார்க்கலாம் சார். அவருடைய ஸ்டைலே இருக்குது சார் படம். அது அவருடைய ஸ்டைலு. அதில் இப்போ கொஞ்சம் கமர்ஷியல் வச்சுருக்காரு. பக்காவாக கமர்ஷியல் வச்சுருக்காரு. அது லாஸ்ட் சீனை ரொம்ப அளவச்சிட்டார். அது எப்படின்னா ஆடியன்ஸ் வந்து அழுதுட்டு தான் போகணும் அப்படின்றத அவர் வந்து ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காரு பொழுது அதை இதில் செஞ்சுட்டார். நானே இப்போது கண்காலிங்க தான் வெளியே வந்துட்டேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். இப்போ எப்படின்னா நமக்கு பாசம்ன்றது தானே சார், தங்கச்சி பாசம். அந்த மாதிரி லாஸ்ட்டில் ரொம்ப எமோஷன் தான் சார். பயங்கர எமோஷன் சார். இது எனக்கே தெரில. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லேகாக இருக்குமா இருந்தது. என்னன்னா ஒரு மாதிரி அந்த படம் அப்படின்னு அப்படியே போயிட்டு இருந்தது. லாஸ்ட்டில் மொத்தத்தையும் உட்கார வச்சு அளவு வச்சு வெளியே சார். அருண் விஜய் சார் வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு சார். உயிர் கொடுத்து நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருக்குது. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூசிக். கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சார். சார் இப்போ நம்ம சென்டிமெண்ட்டாக நம்ம தங்கச்சி பாசம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எப்படி சொல்கிறது, தங்கச்சி பாசம் தான் அது சொல்லிட்டுன்னா நல்லா இருக்காது. கிளைமேக்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. அவர் இந்த படத்தில் தானே ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த படத்தில் அவர் யூஸ் பண்ணதில்லை, வேலை வாங்கினதில்லை. இப்போ தான் அவரை டைட்டாக வேலை வாங்கியிருக்காங்க எந்த டைரக்டரும். அவர்கிட்ட சொல்லவே தேவையில்லைண்ணா. தரமாக இருக்கும் எப்பவுமே. இந்த ஃபைட் சீன் பார்த்து அண்ணனுக்கு இதுக்கு முன்னாடி கால் கை ஃப்ராக்சராக இருக்குது. நான் ரசிகர் மன்றத்தில் தான் இருக்கேன், சென்னை மாவட்டத்தில். எனக்கு தெரியும் அது அவருக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு, அவரோட வாய்ப்பெல்லாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இனிமேல் தரமான படம்லாம் எடுப்பார். இப்போ அவர் ஆக்டிங் எல்லாமே தரமாக இருக்கும். ஒரு சீனும் தரமாக இருக்கும். இந்த மாதிரி படம்
அருண் சார் நம்ம அண்ணா மீறி இதே மாரி நல்லா நடிக்கணும், அது போதும் சார். என்ன மாதிரி பாலாசருடைய டைரக்ஷன்? சூப்பர். பாலாசாரு சூப்பர், அருண் விஜயனா சூப்பர். உங்களுக்கு படத்தில் பிடிச்சதுன்னா எதுக்காக? எல்லா சீனும் நல்லா இருக்கு, பிடிக்காத விஷயம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பிடிச்ச சீனு. கிளைமேக்ஸ் இன்னும் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். எப்போவுமே பாலாசார் ஸ்டைல் இதில் இருக்குது. பாலாசார் நல்லா ஒரு படைப்பை மறுபடியும் தமிழ் மக்கள் தந்திருக்காரு. ஸோ ஃபேமிலியோட போய் பாருங்கள். மாற்றத்தினோட வழியை வந்து அழகாக உணர்த்திருக்காரு. ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் போய் படத்தை. அப்போ தான் அவங்களோட வழி நம்மளுக்கு என்ன தெரியும். பொதுவாக ஆண்கள், எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய படம் தான் அது. ஒரு மாற்றுத்திறனாளி எல்லாம் பெண்களும் இல்லாமல் அதில் மாற்றுத்திறனாளி பெண்கள் கூட ஆபாசமாக பார்க்குற வக்கர குத்தி உள்ள ஆண்களை வந்து அருமையாக சாடி இருக்காரு. அருண் விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. அவரோட கேரியரில் நல்ல ஒரு படமாக அமையும். அவருக்கும் வாழ்த்துக்கள். படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். டாக்டர் மிஸ் ஷாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஃபேமிலியோட படம் பாருங்க. நன்றி, வணக்கம். சூப்பராக இருக்குண்ணே. என்ன மாதிரி பாலாசருடைய டைரக்ஷன்? நல்லா இருக்கு. என்ன படம் போல இருக்கா இல்லை புதுசாக? இல்லை, இது டிஃப்ரெண்ட். நல்லா அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. அருண் விஜய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தரமான படம் பார்த்தேன், அவ்வளோதான். அருண் விஜய் சார்ண்ணா சூப்பர். அதான் அண்ணன் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் மஜாவாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு படத்தில்? படத்தில் வந்து அவன் வந்து நல்லது வேணா கெட்டது செய்கிறான். படத்தில் ரொம்ப பிடிச்சிது, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் போய் பாருங்க, மஜாவாக இருக்குது கிளைமேக்ஸில். வேற என்ன எதிர்பார்க்கலாம்? வேற டான்ஸ் எதுவுமே இல்லை, ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் மஜாவாக இருந்துச்சு, அவ்வளோதான். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாலாசரோட ஆக்டிங் என்ன இருக்கு? எல்லாருமே டைரக்ஷன் நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. அருண் விஜய் சாருடைய டைரக்ஷன் ஆக்டிங் எப்படி இருக்கு? அருண் சாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கேரக்டராக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அருண் சாருக்கு ஒரு கம்பேக் கொடுக்க வேண்டிய படமா இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். இது ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? இது எப்படி? எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. இல்லை அடியில் அப்படின்னா ஊற்றுருங்க. யாருங்க? இப்போ ஃபைட் சீன்னா ஒரு பாலாசருடைய ஃபைட் சீன்னா ராவாக கொடுத்துருப்பாங்க. இல்லை அவர் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? பாலாசர் படத்தில் ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குது. அது ஃபைட்டாக இருந்தாலும் சரி, அது சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எமோஷனாக இருந்தாலும் சரி, அந்த எவ்வளோ 100% எக்ஸ்ட்ரீம் எவ்வளோ இருக்குமோ அந்த இருக்கும். ஓகே சார், பணங்கான் பார்க்குறப்ப பாலாசரோட படம் வேறு எந்த படத்தையாவது பார்த்த மாதிரி ஞாபகப்படுத்தலாம்? இல்லை, பாலாசர் ஃபிலிமுக்கு வந்து எப்போதுமே ஒவ்வொரு ஃபிலிமும் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும். அதே மாதிரி தான் நல்லா இருக்கு, பாருங்க. சமீபத்தில் பாலா படம் எதுவுமே வரல, ரொம்ப நாள் கழிச்சு வருது இந்த படம். எதிர்பார்த்ததா திருப்திப்படுத்துச்சா? கண்டிப்பாக எல்லாமே. ஆனால் அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும்போதே பாதியா சூர்யா சார் ஓடிட்டாரு. அப்படின்னா இல்லைங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது பிடிக்கணும். அது அருண் விஜயோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவருக்கு அந்த படம் டேனிங் பாயிண்ட் கொடுக்குமா சார்? கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக எங்கேயாவது வெறுப்படிக்குது? படம் எங்கேயா வெறுப்படிக்குதா? இல்லை, மியூசிக் எப்படி சார் இருக்கு? மியூசிக் வந்து சாம்சிஎஸ் வந்து ஆர்ஆர் நல்லா இருக்கு. ஜிவி மியூசிக் நல்லா இருக்கு. ஃபைட் சார், ஃபைட் சொல்லவே வேணாங்க, அது எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகிற அளவுக்கு ஃபைட் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ.